கிழக்கு உத்தரப்பிரதேசத்தோட ஆதம் சினி அரிசி. பெயரே அழகா இருக்கு. புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. ஆனா விளைச்சல் கம்மியா இருந்திருக்கு. இங்கதான் அறிவியல் உள்ள வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா. இதுதான் பாரம்பரியத்துக்கும் நவீன அறிவியலுக்கும் இருக்கிற ஒரு அழகான இணைப்பு. ஆதம் சினி அரிசி அதோட வாசனைக்கும் சுவைக்கும் ரொம்ப ஃபேமஸ். ஆனா விவசாயிகளுக்கு லாபம் இல்ல. ஏன்னா அதோட செடி கிட்டத்தட்ட 5 அடி உயரம் வளரும். காத்து அடிச்சாலே சாஞ்சிடும், விளைச்சல் பாதிக்கும். அப்புறம் விளையறதுக்கு 155 நாள் ஆகும். ஓ, ரொம்ப நாள் ஆகுது. இந்த பிரச்சனைய பனாரஸ் இந்து பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் எப்படி சரி செஞ்சாங்க? மியூட்டேஜெனிசிஸ்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது என்ன? அது மரபணு மாற்றம் இல்ல, அதாவது ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் கிடையாது. இயற்கையாவே தாவரங்கள்ல நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்களை சில கதிர்வீச்சுகள் மூலமா வேகப்படுத்துற ஒரு டெக்னிக். பல்லாயிரக்கணக்கான விதைகளை அப்படி செஞ்சு அதுல நமக்கு தேவையான நல்ல குணம் இருக்கிற விதைகளை மட்டும் தேர்ந்தெடுப்பாங்க. ஓஹோ. இந்த முறையில அவங்க ஆதம் செனி அரிசியோட உயரத்தை 105 சென்டிமீட்டரா குறைச்சிட்டாங்க. விளையிற காலத்தையும் 120 நாளா குறைச்சிட்டாங்க. அப்போ விளைச்சல் ஹெக்டேருக்கு 35 குவிண்டால் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. ரொம்ப முக்கியமா அதோட அந்த தனித்துவமான மணமும் சுவையும் கொஞ்சம் கூட மாறல. இது மத்த பாரம்பரிய பயிர்களை காப்பாத்தவும் ஒரு வழிகாட்டியா இருக்கும்.